ஓய்வில் உள்ள பாய்மத்தம்பத்தினால் அழுத்தம். அறிமுகம். நீருக்கடியில் மூழ்கும்போது அல்லது மலையேறும்போது உங்கள் காதுகள் ஏன் அடைபடுகின்றன என்று நீங்கள் எப்பொழுதாவது யோசித்திருக்கிறீர்களா? ஓய்வில் இருக்கும் பாய்மத்தால் ஏற்படும் அழுத்தம் நீர்ம நிலை அழுத்தமாகும். நீர்ம நிலை அழுத்தம் பற்றி தெரிந்து கொள்வோம். நிஜ வாழ்க்கை உதாரணங்கள். மலை ஏறுதல். நாம் மேலே செல்ல செல்ல அழுத்தம் குறைகிறது. ஒரு மலை ஏறுபவர் மலை ஏறும் பொழுது உயரம் செல்ல செல்ல குறைவான அழுத்தத்தை உணர்கிறார். குளத்தில் குதித்தல். நாம் ஆழம் செல்ல செல்ல அழுத்தம் அதிகரிக்கிறது. நீச்சல் குளத்தில் மூழ்கும் ஒருவர் ஆழமாக செல்ல செல்ல அதிக அழுத்தத்தை உணர்கிறார். இது ஏன் நடக்கிறது? இதற்கு காரணம் திரவ அழுத்தமாகும். இது நீர்ம நிலை அழுத்தம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஓய்வு நிலை பாய்மத்தில் உள்ள அழுத்தம் நீர்ம நிலை அழுத்தம் என்று அழைக்கப்படுகிறது. நீரின் ஆழம் அதிகரிக்கும் போது அழுத்தம் அதிகரிக்கிறது. இது ஒரு குவளை. இதில் நாம் நீர் எடுத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு கண்ணாடி உருளைக்குள் ஒரு நீர்ம தம்பம் இருப்பதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். இதுதான் கண்ணாடி உருளை. இதன் மேல் மட்டம், இதன் கீழ்மட்டம். மேல் மட்டத்தில் அழுத்தம் P1 ஆகும். கீழ்மட்டத்தில் அழுத்தம் P2 ஆகும். இதன் பரப்பளவு A ஆகும். மேல் மட்டம் H1 என்ற ஆழத்திலும் கீழ்மட்டம் H2 என்ற ஆழத்திலும் இருக்கிறது. நீரின் மேல் பகுதியில் அழுத்தம் P1 ஆகும். கீழ்ப்பகுதியில் அது P2 ஆகும். நாம் ஆழமாக செல்ல செல்ல மேலே உள்ள நீர் அதன் எடை காரணமாக கீழே அமுக்கப்படுவதால் அழுத்தம் அதிகரிக்கிறது. நீர்ம தம்பத்தின் மேல்மட்ட ஆழம் H1, கீழ்மட்ட ஆழம் H2. உருளையின் குறுக்குவெட்டு பரப்பளவு A. இப்பொழுது மேல் மட்டத்திற்கு மேலே உள்ள நீரின் எடை காரணமாக F1 = P1A என்ற விசை கீழ்நோக்கி செயல்படுகிறது. கீழ்மட்டத்திற்கு கீழே உள்ள நீர்மம் மேலே உள்ள நீர்மத்தை தாங்குவதால் அது F2 = P2A என்ற மேல் நோக்கிய விசையை தருகிறது. உருளையின் உள் உள்ள நீர் அதன் எடை காரணமாக Fg என்ற கீழ்நோக்கிய விசையை தருகிறது. மேல்மட்டத்தில் விசை F1 = P1A ஆகும். கீழ்மட்டத்தில் விசை F2 = P2A ஆகும். F1 கீழ்நோக்கியும் F2 மேல் நோக்கியும் இருக்கும். இடையில் உள்ள நீர் நிறை m மற்றும் அதன் அடர்த்தி ρ ஆகும். m நிறை நீர் கீழ்நோக்கிய ஈர்ப்பு விசையை உணர்கிறது. இதன் சமன்பாடு Fg = mg. இது கீழ்நோக்கி உள்ளது. விசைகள் சமன்பாடு. F1 = P1A, F2 = P2A. F1 கீழ்நோக்கியும் F2 மேல் நோக்கியும் இருக்கும். நீரின் எடை Fg = mg. நிறை m என்பதை நாம் V ρ என்று எழுதலாம். V என்பது பருமன், ρ என்பது நீரின் அடர்த்தி. இப்பொழுது பருமனுக்கு பிரகாரம் H2 - H1 பெருக்கல் A என்று எழுதலாம். உருளையின் பருமன் H2 - H1 பெருக்கல் A ஆகும். இது Fg. இது கீழ்நோக்கி இருக்கும். விசை சமநிலையில் F2 = F1 + Fg. மேல்நோக்கிய மொத்த விசை = கீழ்நோக்கிய மொத்த விசை. F2 க்கு பதிலாக P2A என்றும் F1 க்கு பதிலாக P1A என்றும் எழுதுகிறோம். Fg க்கு பதிலாக H2 - H1 A ρg
என்று பிரதியிடுகிறோம். இப்பொழுது இரண்டு பக்கமும் A என்பதை நாம் சமன் செய்ய நீக்க நமக்கு P2 equals P1 plus H2 minus H1 rho G என்ற சமன்பாடு கிடைக்கிறது. இறுதி சமன்பாடு மிகவும் முக்கியமானது. கீழ்கண்டவாறு கருதுவோம். மேல்மட்டம் திரவத்தின் மேற்பரப்பிற்கு சென்றால் P1 என்பது வளிமண்டல அழுத்தம் PA என்று குறிக்கப்படும். H ஆழ கீழ்மட்டத்தில் அழுத்தம் P2 என்பதை நாம் P என்று குறிக்கிறோம். எனவே சமன்பாடு P equals PA plus H rho G ஆகும். நாம் இப்பொழுது வளிமண்டல அழுத்தத்தை புறக்கணிக்கிறோம். எனவே P equals H rho G என்ற முக்கியமான இறுதி சமன்பாடு கிடைக்கிறது. முக்கிய கருத்து: அழுத்தம் உயரத்தை மட்டுமே சார்ந்துள்ளது. கொள்கலனின் வடிவம் அல்லது அகலத்தை பொறுத்தது அல்ல. ஓய்வில் உள்ள பாய்ம தம்பத்தினால் அழுத்தம் P equals H rho G. நீர்ம நிலையில் முரண்புதிர். வெவ்வேறு வடிவங்களில் 5 கொள்கலன்களை நாம் கற்பனை செய்து கொள்வோம். அனைத்தும் கீழே இணைக்கப்பட்டு தண்ணீரால் நிரப்பப்பட்டுள்ளன. அவை வித்தியாசமாக தெரிந்தாலும் அனைத்திலும் நீர்மட்டம் ஒரே உயரத்தில் தான் இருக்கும். இது நீரின் ஒரு பண்பு ஆகும். ஏன்? ஒரே ஆழத்தில் கொள்கலன் வடிவம் எதுவாக இருந்தாலும் அழுத்தம் ஒன்றுதான். ஏனென்றால் அழுத்தம் P equals H rho G. இது H என்ற ஆழத்தை பொறுத்துதான் அமைகிறது. வளிமண்டல அழுத்தம் மேற்பரப்பு காற்றழுத்தம் equals ஓரலகு பரப்பிற்கு மேலே உள்ள காற்று தம்பத்தின் எடை. நாம் உயரை செல்ல செல்ல நமக்கு மேலே உள்ள காற்று தம்பத்தின் உயரம் குறைகிறது. எனவே காற்றின் அழுத்தம் குறைகிறது. நமக்கு மேலே உள்ள காற்றின் எடையால் வளிமண்டல அழுத்தம் ஏற்படுகிறது. இது உயரம் செல்ல செல்ல குறைகிறது. கடல் மட்டத்தில் ஒரு வளிமண்டல அழுத்தத்திற்கான மதிப்பு 1.13 பெருக்கல் 10⁵ பாஸ்கல் ஆகும். அதிக உயரத்தில் சமைக்க அதிக நேரம் எடுக்கும். உடலுக்கும் வளிமண்டலத்திற்கும் இடையிலான அழுத்த வேறுபாடுகள் காரணமாக மக்களுக்கு மூக்கில் இரத்தம் வரலாம். நசுங்கும் கொள்கலன். இந்த படத்தில் நீர்மம் பெற்ற ஒரு கொள்கலன் சூடேற்றப்பட்டு அதன் வாய் திறந்து உள்ளது. ஒரு குறிப்பிட்ட உயர் வெப்பநிலையில் இந்த வாயை மூடி கொள்கலன் மீது நாம் ஒரு குளிர்ந்த நீரை ஊற்றுவோமானால் இந்த கொள்கலன் நசுங்கிவிடும். இதற்கு காரணம் கொள்கலனின் உள்ளே அழுத்தம் குறைவாக இருக்கும். கொள்கலனுக்கு வெளியே வளிமண்டல அழுத்தம் அதிகமாக இருக்கும். இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம். ஒரு உலோக கொள்கலனை எடுத்துக்கொள்வோம். ஒரு வெற்றிட பம்பை பயன்படுத்தி உள்ளே இருக்கும் காற்றை அகற்றுவோம். என்ன மாற்றம் நடக்கிறது? கொள்கலன் தானாக நசுங்கியது. இதற்கு காரணம் வெளியே உள்ள காற்றழுத்தம் உள்ளே இருப்பதை விட அதிகமாக உள்ளது. எனவே கொள்கலன் நசுங்குகிறது. தலைகீழான கண்ணாடி தந்திரம்.
இது நாம் சிறு வயதில் செய்த ஒன்று. ஒரு கண்ணாடி குவளையில் தண்ணீர் நிரப்ப வேண்டும். அதை ஒரு காகித அட்டையால் மூட வேண்டும். முழுவதுமாக அதை கவனமாக தலைகீழாக புரட்ட வேண்டும். ஆச்சரியம், தண்ணீர் கீழே விழுவதில்லை. இதற்கான காரணம், வளிமண்டல அழுத்தம் காகித அட்டையை மேலே தள்ளி தண்ணீரை உள்ளே வைத்திருக்கிறது. சுருக்கம், விரைவாக மீண்டும் படிப்போம். ஆழம் அதிகரிக்க அதிகரிக்க அழுத்தம் அதிகரிக்கிறது. இதற்கான சமன்பாடு P = h ρg. இந்த அழுத்தம் வடிவம் அல்லது பரப்பளவை சார்ந்தது அல்ல, உயரத்தை மட்டுமே சார்ந்தது. வளிமண்டல அழுத்தம் எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கும். இது அன்றாட வாழ்க்கையிலும் சமையலிலும் வேடிக்கையான பரிசோதனைகளிலும் கூட பெரிய பங்கு வகிக்கிறது.